Hey everyone, welcome to Weekend Special with Sandy. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான 2 மில்க் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ரசகுல்லா அண்ட் ரசமலாய் தான் செய்ய போகிறோம். செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 3 இல்லைனா 3.5% ஃபேட் இருக்க மாதிரியான மில்கை எடுத்துக்கோங்க. ஸோ தட் ரசகுல்லாவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பாயில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து பால் திரிய வைக்கிறதுக்காக. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. இதை நான் வடிகட்டிடலாம். ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே வடிகட்டி வச்சுட்டு சீஸ் கிளாத் இல்லைனா ஏதாவது ஒரு மெல்லிசான துணி, க்ளீனாக இருக்க துணி ஆட் பண்ணி அதில் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இது அடுப்புலேயே வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா வந்து அந்த சென்னா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். அந்த லெமனோட டேஸ்ட் வந்து அதுலேருந்து போகிறதுக்காக ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம அந்த வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக அமுத்த வேண்டாம், லேசாக அப்படி ஸ்க்வீஸ் பண்ணி இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இதுலேயே கட்டி வைங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கையில் தொட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் எதுவுமே வராது. பட் ஆனால் அதை வந்து உடச்சி பார்த்தீங்க, கை வச்சு இப்படி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து லேசாக மாய்ஸ்சர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. இதை நம்ம நல்லா நீட் பண்ணிக்கணும். ஒரு மாவு மாதிரி பிடிக்க வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா பாம் வச்சு அழுத்தி நீட் பண்ணிக்கணும். எந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் லேசாக க்ரீஸியாக ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, அதாவது நம்ம நீட் பண்ணுறதால அதில் வந்து ஃபேட் வெளியில் வரும், அது லேசாக வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். பட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வேக வைக்கிறதுக்காக சுகர் சிரப்பில் ட்ராப் பண்ணுறப்ப மேலே வந்து ஒரு ஃபேட்டியாக வந்து எல்லோ கலரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரசகுல்லா வந்து நான் பால் மாதிரி உருட்டினது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்தது. பட் ஆனால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. வேர்ஸ்ட் கேஸ் என்னாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த தண்ணியில் ட்ராப் பண்ணும் போதே உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீடிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரசகுல்லாவில். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு நீட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பால் பண்ணிடலாம். ஸோ ரசமலாய்க்கு வந்து பால் பண்ணிவிட்டு லேசாக கை வச்சு அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை குக் பண்ணுறதுக்கு நல்லா வைடான பாத்திரத்தில் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃப்ளோட் ஆகிறதுக்கு வசதியாக கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது வந்து பாகு கன்சிஸ்டன்சிக்கெலாம் வர வேணாம், சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிச்சா போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம் சுகரை. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு தண்ணி. இதில் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சென்னா பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எதுவுமே உடையலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அந்த தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்குல்ல, நான் அதுதான் சொன்னேன், நான் எக்ஸ்ட்ராவாக நீட் பண்ணதால். இப்போ க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே
ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைஸ் ஆயிருக்கு நம்ம உள்ளே போட்டதுக்கு விட. குக் ஆகிடுச்சு. ஸோ ரசகுல்லாவெலாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வைக்கிறேன். இதில் இருக்க சுகர் சிரப்பியை தான் நான் வந்து அதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரசகுல்லாவுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 4 hours கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ரசமலாய்க்கு பாக்கியெல்லாம் ஒரு நார்மலான வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு ரப்டி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு 500 ml மில்க் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். அதோட பாதாம் பிஸ்தா சாப் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்கானும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லேசாக வற்றுனா போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு வற்றுனா மட்டும்தான் இது வந்து ரசமலாயில் நல்லா அப்சர்வ் ஆகும். குங்குமப்பூ வந்து நான் வார்ம் மில்கில் ஒரு 15 minutes நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா லெமன் எல்லோ கலரில் ஃபுட் கலர் இருக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் பாயில் ஆக சாஃப்ரான் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா வத்திருச்சு, ப்ளஸ் நல்லா கலர் கொடுத்துருக்கு எல்லோ கலரில். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க தண்ணியை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ வந்து இப்படி பாம்க்கு நடுவில் வச்சு லேசாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிடாதீங்க. லேசாக ஸ்க்வீஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ரசமலாய் அண்ட் ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையுமே வந்து 5-6 hours கழித்து சில்லாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.